கிடைக்கும் பலன்கள் ஆன்மீக ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் மிக ஆழமானவை. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று போற்றப்படும் அந்த ஈசனை வணங்குவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் இதோ. 1. மன அமைதியும் பயமின்மையும். சிவன் லயம் அல்லது அமைதியின் உருவம். அவரை வழிபடும்போது தேவையற்ற கவலைகள் நீங்கி மனம் அமைதி அடையும். குறிப்பாக மரண பயம் நீங்கும். அதனால்தான் அவருக்கு மிருத்யுஞ்சயன், மரணத்தை வென்றவர் என்ற பெயர் உண்டு. 2. கர்ம வினைகள் நீங்குதல். சிவாய நம என்று சொன்னால் வினைகள் யாவும் தீரும் என்பது நம்பிக்கை. நாம் செய்த முன்வினை பயன்களையும் பாவங்களையும் நீக்கி நல்வழியில் நம்மை நடத்தும் ஆற்றல் அந்த பெருமானுக்கு உண்டு. 3. தீய குணங்கள் அழித்தல். சிவபெருமான் அழித்தல் கடவுளாக கருதப்படுகிறார். ஆனால் அவர் உலகை அழிப்பவர் அல்ல. நமக்குள் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களையும் காமம், குரோதம் போன்ற தீய குணங்களையும் அழிப்பவர். 4. குடும்ப ஒற்றுமை. சிவன் பார்வதி வழிபாடு உமையொரு பாகன் கணவன் மனைவி இடையே அன்பையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் பெருக்குவதாக கருதப்படுகிறது. 5. முக்தி அல்லது வீடு பேறு. சைவ சித்தாந்தத்தின்படி பிறவி பெருங்கடலை நீந்தி இறைவனின் திருவடியை அடைவதே மோட்சம், ஒரு மனிதனின் உயரிய நோக்கம். சிவ வழிபாடு இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுதலை அளிக்கும். முக்கியமான மந்திரங்கள்: பஞ்சாட்சரம் ஓம் நமசிவாய. மகா மிருத்யுஞ்சய மந்திரம் உடல் நலம் மற்றும் ஆயுள் பெருக உதவும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு ஒரு சொம்பு நீரால் அன்புடன் அபிஷேகம் செய்து ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்தாலே அவர் மனம் குளிர்ந்து அருள்பாலிப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.